தெரிவித்துக் கொள்கின்றேன். இது 10வது வருஷம் பட்டிமன்றம். 10வது வருஷம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமுமே இந்த சோதனை நமக்கு இருக்கு. என்ன சோதனைனா, எல்லாருக்கும் வயிறு முட்டை சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டிமன்றம் ஆரம்பிக்க போறோம். யாரும் வெளியில எழுந்திரிச்சு போக முடியாது, ஏன்னா கேட்டை இழுத்து மயில் வாகனம் சாத்திடுவாருங்க. ஆனா சாப்பிட்டு உட்காந்து தூங்குறவங்கள தூங்க விடாம பண்ணணுங்க. அது ஒரு பெரிய சோதனை தான் நமக்கு. ஆனாலும் இங்க இருக்க எல்லாருமே நம்மளுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் பேச வந்திருக்காங்க. அதனால நம்ம தூங்க கூடாதுன்னு வர தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எங்களுடைய பேச்சுக்களை கேட்க இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க பாத்தீங்களா? உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கைத்தட்டு அந்த 4 பேருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அடிக்கடி தூக்கம் வராது, எனக்கும் பேச்சு வரும். அதனால கொஞ்சம் அடிக்கடி கை தட்டி நிகழ்ச்சியை நல்லா வேணும் வேணும் சிறக்கிறதுக்கு எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இந்த மைக்கிலையோ எங்க பேச்சுலையோ இல்லை. இந்த நிகழ்ச்சி சிறப்பா பேசு யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நடுவர் அவர்களே, தனி மனித உயர்வுக்கு பெரிதும் காரணம் குடும்பமா இல்ல சமுதாயமா? ஏணியாக இருந்து இந்த சமுதாயம் தான் எல்லோரையும் மேலே ஏற்றி விடுகிறது. அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஏணியாக இருந்து இந்த சமுதாயம் தான் எல்லோரையும் மேலே ஏற்றி விடுகிறது. ஆனால் அந்த ஏணியும் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு சுவர் தேவைப்படுகிறது. அந்த சுவர் தான் குடும்பம் அப்படின்றத எந்த கருத்து வாங்க வித்யாகிட்ட சொல்லிருக்கேன். அடிக்கடி நான் பேசி முடிக்க முடிக்க கை தட்டணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஒவ்வொரு கை தட்டலுக்கும் 100 ரூபாய் கொடுக்கறேன் சொல்லிருக்கேன். நீங்க கவுண்ட் பண்ணிட்டீங்க நடுவர்களே. வித்யாகிட்ட கை தட்டாங்க எல்லாம் போய் சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்போம். கிரிக்கெட்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த கிரிக்கெட்டுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்னன்னு தெரியுமா? கிரிக்கெட்டுக்கும் நம்மளுடைய வாழ்வுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதாவது கிரிக்கெட்ல நம்ம ஆடும் போது நிச்சயமாக ஓடியே ஆக வேண்டும், ரன் எடுத்தே ஆக வேண்டும் என்பது நம்மளுடைய கட்டாயம். யாரெல்லாம் ஓடி நிறைய ரன் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க, அவங்க எல்லாம் விளையாட்டுல ஜெயிக்கிறாங்க. ஆனா அவங்கள ஓட விடாம நீங்க சொல்ற மாதிரி அவங்கள அவுட் ஆக்கணும், வெளியேற்றணும்னு அவங்கள சுத்தி 11 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த 11 பேர் தான் இந்த சமுதாயம். நடுவர் அவர்களே, ஒரே ஓவர்ல 6 பாலுக்கு 6 6. ஒரே ஓவர்ல 6 பாலுக்கு 6 6 பறக்குது. கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பையனால சந்தோஷம் தாங்க முடியல. கைய தட்டுறா, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான், எகிரி எகிரி பார்க்கணும். அடுத்த 4 ஓவர்ல தொடர்ந்து ஒரு ரன் கூட எடுக்கவே இல்லை அந்த கிரிக்கெட் பிளேயர். அடுத்த 4 ஓவர்ல தொடர்ந்து ஒரு ரன் கூட எடுக்கவே இல்லை. 6 ரன், அதாவது ஒரு ஓவருக்கு 6 பாலுக்கும் 6 ரன் எடுக்கும் போது உற்சாகப்படுத்தி கை தட்டின என்னோட பையன் 4 ஓவர்ல ஒரு ரன் கூட எடுக்காதப்ப என்ன சொல்றான்? ஐயோ, ஏண்டா இப்படி பால வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டெண்டமா நிக்கிறாங்களோ தெரியலையே, அவுட் ஆயிட்டு போனா கூட அடுத்தவன் வந்து ரன் எடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சமுதாயத்தில் நம்மை நாம் நிரூபிக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு முறை செய்தால் பத்தாது, ஒவ்வொரு முறையும் ஜெயித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனா எத்தனை தோல்விகள் வந்தாலும் நீ துவண்டு போகாத, உனக்காக நான் இருக்கேன்னு தோல் கொடுத்து நம்மளை தட்டுறாங்க இல்லையா? அதுதான் நடுவர் அவர்களே குடும்பம். இதுதான் இந்த சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்குமான ஒரு வித்தியாசம். நீங்க கண்ணதாசனுடைய பாட்டு அழகா சொல்லி ஆரம்பிச்சீங்க. அவர் பாட்டுலயே ஒரு பட்டிமன்றம் வச்சாருன்னு ஆரம்பிச்சீங்க. அதே மாதிரி ஒரு பாடல் அவர் அதுலயும் ஒரு கேள்வி பதில் மாதிரியே கொண்டு வந்திருப்பாரு. என்னன்னா, உலகத்தில் சிறந்தது எது, ஒரு உருவம் இல்லாதது எது, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது அப்படின்னு ஒரு பாடல் வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து வட்டின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து காதல்னு பாடிட்டு போவாங்க. ஆனா இறுதியாக
கண்ணதாசன் என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? உலகத்தில் சிறந்தது எது, ஒரு உருவம் இல்லாதது எது, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது. அதன் பேர் தூய்மை, அதன் பேர் நேர்மை, அதன் பேர் வாய்மை, அதன் பேர் தான் தாய்மை அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல தன்னுடைய பிள்ளை முன்னேறணும் அப்படின்னு தாயை விட வேற யாருங்க நினைச்சிட போறா? யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான், தாயினுடைய பிரசவ தழும்புகளுக்கு சற்றும் சளைத்தது அல்ல, உழைத்து உழைத்து காப்பும் காட்சி போன தந்தையின் கை விரல்கள் அப்படின்னு. ஏன்னா தாய் கூட சில நேரத்துல சொல்லி காமிச்சிருவாங்க, உனக்கு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், உன்னை கஷ்டப்பட்டு பெற்றேன், அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு பிள்ளைகளின் சந்தோஷத்தையே மையமாக வைத்து வாழக்கூடிய ஒரு உறவு என்ன தெரியுமா? அதுதான் தந்தை அப்படின்ற உறவு. அதனாலதான் சொன்னாங்க, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெண் வந்து தந்தையை சொல்றாங்க. நம்ம பத்தி சொன்னதுக்கு ஒரு ஆள் இருக்கு. நாங்க எப்பவுமே உண்மையா பேசுவோம் நடுவர்களே எங்க அணியில. அப்படி சொல்லும் போது நடுவர்களே, ஒரு பிள்ளையினுடைய முன்னேற்றத்திற்கு அந்த தந்தையை விட இந்த சமுதாயம் நடுவரவர்களை உறுதுணையாக இருந்துவிடப் போகிறது. நடுவரவர்களே, இன்னொரு விஷயம், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா தோல்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா ஓடுறாரு, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திடணும் பொழைக்க வச்சிடணும்னு அந்த தந்தை பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா ஓடுறாரு. அந்த அம்மா கோயில் கோயிலா விரதம் இருக்காங்க, ஒவ்வொரு கோயிலா ஏறி ஏறி இறங்குறாங்க, என் பிள்ளை எப்படியாவது பொழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்குத்தான் ஒரு கவிஞர் சொன்னான், காய்ச்சல் என்னவோ பிள்ளைக்குத்தான், காய்ச்சல் என்னவோ பிள்ளைக்குத்தான், ஆனால் கொதித்து போகிறதே பெற்றோர்களின் மனது அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயத்துல ஒரு தனி மனிதன் தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய பிள்ளையாக இருக்கட்டும், தன்னுடைய சகோதரர்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவாக வேணுமானாலும் இருக்கட்டும், அவர்களுடைய வளர்ச்சியில், அந்த தனி மனித வளர்ச்சியில் குடும்பத்தை விட இந்த சமுதாயம் எந்த நடுவர் அவர்களை அக்கறை செலுத்திவிட போகிறது. இந்த சமுதாயம் அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனா என்னென்ன செய்யும் இந்த சமுதாயம்? யோசிச்சு பாருங்க. மிஞ்சி மிஞ்சி போனா இந்த சமுதாயம் என்ன செய்யும்? நல்லா இருக்க குடும்பத்துல வண்டி எதையாவது கொளுத்தி விட்டுட்டு போகும். ஒண்ணும் இல்ல, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்துருந்துச்சு. பட்டிமன்றத்துக்கு போன நானும் நித்யாவும் அப்படியே அந்த பிள்ளைய பாத்துட்டு வரலாம், ஆஸ்பத்திரியில இருக்காங்க. நாங்க தனியா எங்களுக்குள்ள ஒரு டீல் வச்சிருக்கோம். நித்யாவை வா நித்யா, குழந்தை பிறந்திருக்கேன் ஃப்ரெண்டுக்கு, ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வாங்க கூட்டிட்டு போனேன். வந்த பிள்ளை வாய வச்சுட்டு சும்மா இருக்க முடியுதானே, அந்த குழந்தைய ஒருத்தர் கையில வச்சிருந்தாரு. அதை பார்த்துட்டு, ஐயோ அண்ணே மூக்க முடியுமா, அப்படியே உங்களை மாதிரியே இருக்குனே அப்படின்னு குழந்தைய வச்சிருந்தது அந்த சித்தப்பா. இந்த பிள்ளை பார்த்துட்டு அப்படியே உங்களை மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கொளுத்தி போட்டு வந்துருச்சு. இன்னும் அந்த பிள்ளை வீட்டுக்கு போகல, அவங்க அம்மா வீட்டிலேயே இருக்க பிள்ளைய வச்சுக்கிட்டு. இதுதான் இவங்க சமுதாயம் பண்ற வேலை. இது கூட பரவாயில்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னும் உங்களுக்கே தெரியாது, உங்க வீட்டு அம்மா கிட்டே எத்தனை பேர் தெரியுமா போன் பண்ணி சொல்லிருப்பாங்க, இங்க பாரு உன் வீட்டுக்காரு நல்லா மூக்கு முழியுமா லட்சணமா அழகா இருக்காரு, அதனால மெடிக்கல் வெப்பா அங்கே இங்கன்னு போய் எங்கேயாவது தங்கிட்டு இருக்க போறாரு, அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்க அப்படின்னு சொல்லி உங்க வீட்டு அம்மா கிட்டே எத்தனை பேர் தெரியுமா நடுவரவர்களை போன் பண்ணி சொல்லிருப்பாங்க. நடுவரவர்களே, திரும்பவும் நித்யா கிட்டே வரணும் தப்பா நினைச்சுக்காருங்க. அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை, யாரு பேர்ல சொத்தை ரெஜிஸ்டர் பண்றதுன்னு. எனக்கு தெரிஞ்ச வக்கீல் நித்யா, நான் நித்யாவை ரெஃபர் பண்ணி அனுப்பி விட்டேன், போய் பாருங்க அவங்க உங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு. ஒரு 6 மாசம் கழிச்சு 2 பேரையும் பார்த்தேன். என்னப்பா பேர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சா, யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு கேட்டேன். நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா அந்த வக்கீலக்கா அவங்க பேர்லயே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அது மாதிரி இவங்க சமுதாயத்துக்காக உழைக்கிறத விட அவங்கதான் அவங்க குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாங்க. சரியா நடுவர்களே, டைம் ஆயிடுச்சா? அதாவது
எங்க போறான்னு தெரியல, எங்க வரான்னு தெரியல, எப்ப போறான்னு தெரியல, எப்ப வரான்னு தெரியலன்னு எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம். ஆனா எங்க குடும்பத்துல இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, எங்க மேல நம்பிக்கை வச்சு. அந்த நம்பிக்கை தான் நடுவர் அவர்களே எங்களை இன்னும் மேல மேல உயர்த்திக்கிட்டு இருக்கு. இங்க இருக்க அத்தனை பேரும் சொல்றேன், இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கும் நடுவர் அவர்களே. ஏதோ ஒரு வைராக்கியம் இங்க இருக்க அத்தனை பேர் மனசுலயே விதைஞ்சு போயிருக்கு. என்ன தெரியுமா? உன் புருஷன் கையாலாகாதவேன்னு சொன்ன இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி, உன் புள்ள உருப்படவே மாட்டான்னு சொன்ன இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி அவளுக்கு சீர் செய்யறதுக்குலாம் அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு குண்டுமணி தங்கம் கூட மகளுக்கு போட மாட்டான்னு சொன்ன இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி, பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு பணத்தை வேஸ்ட் பண்றேன், யாருக்காவது கட்டி கொடுன்னு சொன்ன இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி, அவனுக்கு சொந்த வீடு கூட இல்ல, அவனுக்கு ஏன் உன் பிள்ளைய போய் கட்டி கொடுக்க போறேன்னு சொல்ற இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை தலை நிமிர்ந்து நிக்க வைக்கணுன்ற வைராக்கியம் இங்க இருக்க ஒவ்வொரு மனசுலையும் பதிஞ்சு போயிருக்கிறது அவர்களே. ஏன்னா